கால்லாம் இங்கே வருது. மக்களே, நம்ம வாழ்க்கை வந்து காலம்பரை நம்ம வாசல்ல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தயவு செஞ்சு ஏதோ எந்திரிச்சோம், ஏதோ வாசல் தெளித்து கோலம் போடணுமேன்னு போடாமல் நல்ல வர்ணமோட அழகாக நல்ல பச்சரிசி மாவில் போடலாம். அதே சமயம் இந்த மாதிரி கலர் கோலமும் போடலாம். வாசலில் தெய்வங்கள் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மியை அழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வாசலில் போடுற கோலத்தில் நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்கங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல வாசலில் நிறைஞ்சி அழகாக கோலம் போட்டு பழகுங்க. கண்டிப்பாக பூமாதேவி நமக்கு அருள் புரிவாங்க. நல்ல ஒரு சொந்த வீடு, நல்ல ஒரு மாளிகை வீடு நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. கோலம் நான் தாங்க போட்டேன், நல்லா இருக்குங்களா? கோலம் நான் தாங்க போட்டேன், நல்லா இருக்குங்களா? கோலம் நல்லா இருந்தால் எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், நம்மளுடைய அடுப்பு தாங்க லக்ஷ்மி. பாருங்கள், ஸ்வஸ்டிக் போட்டு ஆரம்பிங்க, சரிங்களா? மஞ்சள் குங்குமம் 4 கார்னர்லேயும் மஞ்சள் வச்சுருக்கேன். வச்சு ஸ்வஸ்டிக் போட்டு நம்ம வந்து முதல்ல பால் தாங்க காய்ச்சணும். அடுப்பு பற்ற வச்சுட்டாச்சுங்க. முதல்ல பால் வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்கு. தொட்டு கும்பிட்டுக்கோங்க. காசி அன்னபூர்ணி தாயே, இன்றைக்கும் போல் என்றைக்கும் சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் எப்போதும் நிறைவாக நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு கண்ணில் ஒத்திக்கணுங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வாசல் கோலம் போட்டாச்சு, சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட. பாருங்கள், காலை டிஃபனுக்கு புட்டு மாவு ரெடியாக இருக்குது. பாதாம், இது வந்து ஓட்ஸ் கஞ்சி வைக்கிறதுக்காக ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை. இதாங்க எங்கள் காலம்பர டிஃபன். வாங்க சாப்பிடலாம்.